காலம் இது ஒரு மிகப்பெரியமான விசித்திரமான ஒன்று. நாம் எதையாவது நினச்சி செயல்படலாம் நினைக்கிற போது நமக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொடுத்து நம்ம வாழ்வையே மாற்றி ஒரு சில விஷயங்களை புரட்டி போட வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னா இந்த காலத்தில் நடக்கும். இந்த காலத்தை நாம் தீர்மானிக்கிறது இல்லை. ஆனால் ஏற்கனவே காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்தா பையடான்னு சொல்லி நம்ம உடம்புல எவ்வளோ காத்திருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி இறைவனை அனுப்பிச்சி வச்சு முடிச்சிட்டாரு. அப்படி நம்முடைய மூச்சு காற்றை பொறுத்து தான் நம்முடைய வாழ்நாள் காலமே இருக்குது. இந்த மூச்சு காற்றை நீங்கள் தியானத்தின் மூலமாக எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாத்து வைக்கிறீங்களோ, அதுபோக உங்களுடைய பழக்க வழக்கங்களாலும் உணவு பழக்கத்தினால எப்படி பாதுகாத்து வைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய காலம் என்பது நீட்டிக்கப்படும். இந்த காலத்தில் நல்ல காலம் கெட்ட காலம் அப்படிலாம் இருக்கா? நல்ல காலம் கெட்ட காலம் எது அப்படின்னா, நாம் எதனை கொண்டு செயல்படுகிறோமோ அதுவே நமக்கு நல்ல காலம். நாம் எதனை செயல்படுத்தாமல் இருக்கிறோமோ அது நமக்கு கெட்ட காலமாக இருக்குது. அப்போ நம்ம எதை செயல்படுத்துகிறோம், எதை செயல்படுத்தலை, இதில் 3 விதமான கர்மாவோடு சேர்ந்த காலம் இயங்கும். நாம் பிறந்தபோது வந்த ஒரு காலம் முடியுது, பிறவி கர்மாவுக்கானது. அதுக்கப்புறமா நம்முடைய எண்ணத்தினால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து வெளிப்படுது இல்லையா, அந்த கர்மாவுக்கானது ஒன்று. நாம் செய்கின்றதுனால வரக்கூடிய ஒரு கர்மா. இந்த மூவினை கர்மாவை தான் நாம் தீர்க்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். இதில் பிறவி கர்மாவை தீர்க்கிறதுக்கு தான் மெயினாக பிறந்ததே. அப்போ காலம் நம்மளுக்கு முழுக்க எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? பிறவி கர்மாவை தீர்த்து நீ இந்த மனித பிறப்பு எடுத்ததை இறைவன் தரிசனம் செய்து இந்த உலகத்தில் மேன்மையடைவதற்காகப்பா அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இறைவன் ஒரு காலத்தை கொடுத்துருக்காரு. இந்த காலத்தில் சிறு வயது முதற்கொண்டு நாம் இறைத்தன்மையில் தேடி பயணிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பிறவி கர்மா தீர்ப்பதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடும். அப்போது எப்போது ஒரு மனிதன் சிறு வயதிலிருந்து தன் வாழ்நாளில் இறைவனை நினைச்சு வணங்க தொடங்குறாரோ அப்போதே அவருக்கு வயதான காலத்தில் இறைத்தன்மை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்க தொடங்கும். வயசானதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் சாமி கும்பிட்றாங்க, அதனால் வயசானதுக்கப்புறம் கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த வயதான காலத்தில் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு இயலாது அப்படிங்கிறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தியானத்து தன்மைக்கோ இல்லை ஒரு யோகா சென்றுக்கோ நீங்கள் போய் கற்றுக்காது அப்புறப்பட்ட விஷயம். முதல்ல உங்களுக்குள்ளேயே இந்த இறைத்தன்மையும் தெய்வத்தன்மையும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், அதனை நோக்கி உங்களை பயணத்தை தொடங்கணும். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக தினந்தோறும் இறைவனை நினைத்து வணங்குவது. உங்களுக்கு எப்படி கும்பிட தெரியுமோ அப்படி கும்பிடுங்க. அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்களுக்குள்ளே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும். அப்போது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இறைவனை உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் வணங்க தொடங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது எல்லை இல்லாமல் கிடைக்கிறதுக்கான அமைப்பை எது கொடுக்கும்னா அந்த காலம்தான் கொடுக்கும். அப்போ காலத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷன் எப்போது செயல்பட முடியும்? ஒரு மனிதனுக்கு எப்போது அடி கிடைக்குதோ அப்போ தான் காலத்தை புரிஞ்சுக்குவான். அது வரைக்கும் எவ்வளோ சொன்னாலும் அந்த மனிதன் காலத்தை புரிஞ்சிக்க மாட்டான். அப்படி யாராவது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தவங்க காலத்தை நீங்கள் சீக்கிரம் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். முன்னாடியே குரு நீ தேவையில்லாமல் யார்கிட்டையும் எதையும் வெளிப்படுத்தாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. எல்லாத்தையும் வெளிப்படுத்தி நீங்கள் யார் மூலமாகவும் சொன்னீங்களோ அவர்கள் மூலமாகவும் குருவின் மூலமாகவுமே அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த காலம் உங்களுக்கு புரியும். தந்தை சொல்லுவார், மகனே உனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நீ அமைதியாக இருக்க தொடங்கு, உன்னை யாராவது தேடி வந்தால் உதவி செய், சொந்தக்காரங்க நண்பர்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய வேண்டாம்னு சொல்ல, ஆனால் அவர்கள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்கன்னா செய்ப்பா, இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு தான் சிக்கல் வரும், இது என் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னான்னா எந்த பிள்ளையும் கேட்க மாட்டான். இந்த சொந்த பிள்ளை நானே எங்கள் அப்பா வச்சு கேட்கல. அப்போது அந்த காலம் அடிபடக்கூடிய காலம் வரும்போது தான் கேட்பாங்க. அப்போது எல்லாருமே அந்த அடிபடக்கூடிய காலம் வந்து தான் கேட்டு ஆகணுமா? அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். நீங்கள் முன்னாடியே அடியும் உதையும் படாமல் உங்கள் காலத்தை நீங்கள் சரியான முறையில் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போதும் பிற்காலத்திலும் நன்மை வைக்கக்கூடிய விஷயமாக இருப்பதை நீங்கள் கேட்பதற்கு தயங்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்னால் உங்களுக்கோ பிறருக்கோ துன்பம் தராத ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்கள் காலத்தை நீங்கள் வென்றலாம். அப்போ உங்கள் காலத்தை வெல்வதற்கான முக்கியமான வாய்ப்பு எங்கே இருக்குது? உங்களுடைய செயலையும் எண்ணத்துலேயும் இருக்குது. நல்லதை கவனிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்போது காலம் என்பது ஒருவருக்கு எப்போ வேணாலும் முடிஞ்சு போயிடும். திடீர்னு பார்த்தோம்னா கூட இருப்பாங்க, அப்படியே காணாமல் போயிடுவாங்க. நண்பர்களாக இருக்கவங்க திடீர்னு எதிரியாகிடுவாங்க, இல்லைன்னா துரோகி ஆகிடுவாங்க, இல்லைன்னு வச்சிங்களேன் அவங்க ஏதாவது வேறு வேலையை வெளியே போயிடுவாங்க, இல்லை அதை விட உயர்ந்த இடத்துக்கு போய் பிஸி ஆகிட்டு நம்மளால் கவனிக்கவே முடியாத மாதிரி ஆயிடுவாங்க, இல்லை தெய்வம் ஆகிடுவாங்க, இல்லை இறைவன் ஆகிடுவாங்க, மகா ஞானி ஆகிடுவாங்க. இப்படி எது வேணாலும் மாறுவார்கள். நண்பர்களோ உறவினர்களோ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம். அப்போ காலம்தான் உங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு நீங்கள் காத்திருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அனுதினமும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா காலமும் நல்ல காலம்.
நீங்கள் செய்ய வேண்டிய சரியான விஷயத்தை செய்து கொண்டே இருந்தால் எல்லா காலமும் நல்ல காலம். நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் இருந்தால் எல்லா காலம் நல்ல காலம். அவ்வளோதான். அப்போ கெட்ட காலம் உங்களுக்கு நம்ம விலை கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நல்ல காலங்கிறது என்ன அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட காலம் வருவதற்கு முன்பு அவன் உணர்த்துவான். அதே மீறி நீங்கள் வந்து தவறு செஞ்சு மறுபடியும் செஞ்சீங்க அப்படின்னா இறைவனை வணங்கிட்டே இருந்தால் அந்த கெட்ட காலம் வந்தபோது கூட அந்த தண்டனை அனுபவிக்கும் போது கூட உங்களுக்கு உதவியாக இருப்பார். ஏன்னா அவர் கெட்டதாக செஞ்சாச்சுன்னா தண்டனை அனுபவிச்சாலுமா அந்த நேரத்துலையும் உதவியாக இருப்பார். எப்படி? நீங்கள் வாழ்வதற்காக. ஆனால் முன்னாடி இறைவன் உணர்த்தாமல் இருக்க மாட்டார். தெய்வமாவோ இறைவனோ உணர்த்தாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போ நல்ல காலத்தையும் கெட்ட காலத்தையும் யார் உருவாக்குவாங்க? ஒவ்வொரு மனிதனும் உருவாக்குவார்கள். அந்த மனிதன் உருவாக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலோ அல்லது நாம் வந்து நமக்கு வரக்கூடியதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ தினந்தோறும் இறைவனை ஒரு 10 நிமிடமாவது குழந்தைகள் வந்து கும்பிடுறதுக்கு பழகிட்டு வாங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன பண்ணும்? உங்களை தேடி வந்து கிடைக்க தொடங்கும். உங்களுக்கு எந்த தெய்வத்தையுமே வணங்க பிடிக்கல, எந்த இறைவனையும் வணங்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வானத்தை பார்த்தா டெய்லி என்ன பண்ணுங்கள்? நன்றி சொல்லி வணக்கம் செலுத்துங்கள். அந்த கால தேவனுடைய இயக்கம் இந்த வானத்திலிருந்து தான் கிளம்புது. அது உங்களுக்கு நன்மையான விஷயமாக உங்கள் கைகளுக்கு வந்து சேர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காத யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை செயல்படுத்தணும். நீங்கள் செய்யாமல் வேறு யாரும் செய்ய முடியாதுங்கிறத மறந்துட வேண்டாம். அப்போ காலம் என்பது எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த இயக்கத்தில் நாம் இருக்கும்போது மனித வாழ்க்கையில் வந்து ஒரு பிறப்பெடுத்தான் ஒரு இறப்பெடுத்தான் அது குறித்த காலம் ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட காலத்துக்கு எல்லை கிடையாது, அதற்கு நேரம் என்பது கிடையாது, அதற்கு முடிவு என்பது கிடையாது. அது இயங்கிக்கொண்டே இருக்கும். அந்த இயங்கிறதுல அந்த பஞ்சபூத சக்தி எப்படியெல்லாம் சேருதோ அப்படியெல்லாம் அந்த இயக்கத்துக்கான பலன் வந்து வேறு மாதிரி கிடைக்கும். அந்த பஞ்சபூத சக்தியோட தன்மையும் இந்த பிரபஞ்சத்தோட தன்மையும் ஒன்றா படைத்து உருவாக்கி வந்து தான் மனித உருவத்தில் பூமியில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பிறப்பு. நாம் எல்லாருமே நமக்குள்ள பிரபஞ்சத்தில் இல்லாத எல்லையில்லா இன்பம் கொட்டி கிடக்குது. பஞ்சபூத சக்திகள் எல்லாமே நமக்குள்ளேயே வந்து கட்டுண்டு கிடக்குது. அந்த கட்டுண்டு இருக்கக்கூடிய காலத்தை வைத்து நீங்கள் நிர்ணயித்த சரியான முறையில் அதை கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பலவிதமான அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்போ காலம் என்பது நம்முடைய கையிலே, நமக்கானது, நம்முடையது. இதை உணர்ந்து செயல்பட்டால் நம்மை விட வெற்றியடைவதற்கு இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. இறைவனையும் உணர்ந்து கொள்ளலாம், இறைவனோடு சேர்ந்து பயணிக்கும் தன்மையும் உணர்ந்து கொள்ளலாம், முப்பிறப்பையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையும் கிடைக்கும். இப்பிறப்பில் செய்வதற்கும் செய்யாததற்கும் என்ன தேவை என்பதும் தெரிய தொடங்கும். ஆனால் அதற்காக நாம் தினந்தோறும் அந்த காலத்தோடு பயணித்து இறைத்தன்மைக்காக காலத்தை ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்காமல் இதை தெரிந்து கொள்ள இயலாது. அப்போ தினந்தோறும் வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடுங்க. உங்களுக்கு சாமியை கும்பிட பிடிக்கலன்னா வானத்தை பார்த்து எப்போதெல்லாம் நிலங்கடிக்கிறதோ அப்போதெல்லாம் நன்றி சொல்லுங்கள். வானத்தை பார்த்து ரசிக்க தொடங்குங்கள். அந்த பிரபஞ்சம் உங்களுக்குள் எல்லையில்லா பேரின்பத்தையும் பயன்களை கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மையும் அள்ளி அள்ளி உங்களுக்குள் தெளிக்கக்கூடிய வேலையை செய்யும். அப்படி செய்யும்போது நீங்கள் அடையக்கூடிய மாற்றமும் வெற்றியும் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.